தூய்மை பணியாளர்கள் மற்றும் அது சம்பந்தமாக அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஓட்டுநர்கள், கொசு ஒழிப்புக்காக தனியாக பணியாளர்கள் அவர்கள் பணி செய்கிறார்கள். எனவே இவர்களுடைய பணிகள் எல்லாம் மிக அவசியமானது என்பது மட்டுமல்ல, மிக கடுமையான பணியாகவும் அது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில குறைந்தபட்சம் ஒரு 3 மணிக்காவது அவர்கள் தயாரானால்தான் இந்த பணிகளை போய் அவர்கள் செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சில பேர் மதியமும் தொடர்ந்து பணியாற்றுகிற சூழ்நிலையும் ஏற்படுகிறது. எனவே உணவு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. அவர்கள் எப்படி வீட்டிலே தயார் செய்து கொண்டு போனாலும் அவர்கள் அதை கொண்டு போய் அங்கே வைப்பது, அந்த வேலையை பாதி செய்துவிட்டு அவர்கள் உணவு அருந்துவது, இது எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், டவுன் பஞ்சாயத்து, நகராட்சிகள், இது எல்லாமே சேர்த்து 1,23,000 பேருக்கு இந்த காலை உணவு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக ஏறத்தாழ 214 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த பண கணக்கை பற்றி நாம் அதிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது அவ்வளவு முக்கியமான, மிக தேவையான ஒரு திட்டம். எனவே இதிலே பணத்தை கணக்கு பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. அதே போல ஈரோடுல நம்முடைய கார்பரேஷன், அதே போல நகராட்சிகள், பேரூராட்சிகள் மொத்தமாக சேர்ந்து நம்முடைய மாவட்டத்திலே 4,582 பேருக்கு இந்த திட்டம் இன்றைக்கு சென்று அடைந்திருக்கிறது. அதற்காக ஆண்டுதோறும் ஏறத்தாழ 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி அதையும் அவர்கள் கவனித்து கொடுத்திருக்கிறார்கள். 7 நாளும் உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த 7 நாள் உணவும் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன இருக்க வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த மெனுப்படிதான் ஒவ்வொரு நிர்வாகமும் அதை செய்ய வேண்டும். அவர் இன்னும் கூட எச்சரிக்கையாக சொல்லியிருப்பது, அந்த உணவு மிக தரமானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன டேஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி தினம்தோறும் கண்காணிக்கப்பட வேண்டும். அதே சுவை இருக்க வேண்டும். இதையெல்லாம் முதலமைச்சர் அவர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அதிகாரிகள் கண்டிப்பாக அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக சிறப்பாக செய்வார்கள். இருந்தாலும் கூட ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைப்பது, எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த சுவை மாறிவிடக்கூடாது, தரம் குறைந்து விடக்கூடாது. அதே போல அவர்களுக்கு எவ்வளவு நாம் கொடுக்கிறோமோ அதிலே அந்த குவான்டிட்டி குறைந்து விடக்கூடாது. எனவே தேவையானதை நாம் கண்காணித்து மிக எச்சரிக்கையாக இந்த திட்டத்தை செய்ய வேண்டும். காரணம் முதலமைச்சர் அவர்கள்